நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஷீட் மெட்டல் பார்ட்டு. அது வந்து டைமென்ஷன் எல்லாமே நம்மளுக்கு இன்ச்சஸ்ல குடுத்துருக்காங்க. இந்த இன்ச்சஸ்ல குடுத்துருக்க டைமென்ஷன வச்சு நம்ம வந்து எப்படி NX ஸ்கொயர்ல வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நியூல போயிட்டு ஷீட் மெட்டல் பார்ட்டு மில்லிமீட்டர்ல இருக்கிறத வந்து நம்ம யூனிட்ஸ் வந்து இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒர்க் லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஷீட் மெட்டல் குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த டிராயிங்க பார்த்துக்குவோம். இதில வந்து எது நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ, இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, இது தென் சைட் வியூ குடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து இந்த செக்ஷனோட டீட்டெயில் வியூ வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூவோட ஓவரால் லென்த்து 2.575. இந்த விட்த் வந்து நமக்கு 2.06 குடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்க ஸ்கெட்ச் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்குவோம். ஓகே. என்ன சைஸ்னா 2.75. இதோட லென்த் நமக்கு 2.06. ஓகே. ஃபினிஷ் குடுத்துட்டு இந்த டேப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. பட் இதோட திக்னஸ் வந்து இதோட திக்னஸ் வந்து எங்கேயுமே கொடுக்கல. ஸோ நம்ம வந்து 1 mmக்காக அஷ்யூம் பண்ணிக்குவோம். இப்போது கால்குலேட்டரில் 1 mmக்கு இன்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா 0.03937 இந்த வேல்யூ தான் வந்து 1 mmக்கான இன்ச்சஸ் வேல்யூ. ஸோ நம்ம இதில் வந்து 0.03937 பெண்ட் ரேடியஸுமே நம்ம வந்து 1 mmக்காக இதை வச்சுக்குவோம். ஓகே. இங்கேருந்து இதோட லென்த் வந்து 1.75. ஓகே. 1.75. bend radius and K factor equals 0.5. bend radius வந்து 1 mm கொடுக்கலாமா? 0.03936. ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த ஃப்ளான்ஜும் கிடச்சிருச்சு, இங்கேயும் கிடச்சிருச்சு. இதுக்கு கீழே 2 ஃப்ளான்ச் வருமா? அந்த ஃப்ளான்ச்சை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபேஸில் வந்து நமக்கு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வந்து 1.49 கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2.8 சரி 2 இன்ட்டு 8.38 இதோட வித்து 0.38 தான் இதோட வித்து. இதுக்கு உண்டான இடையில உள்ள பிச்சு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 1.49. ஸோ
ஃப்ளாஞ்சில் போய்ட்டு ஃப்ளாஞ்சு இந்த வச்சு செலக்ட் பண்ணிக்குவோம். இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரம் தி எண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வித்து பார்த்தீங்க அப்படின்னா 0.38 தான் நமக்கு வந்து இதோட வித்து. லென்த்து நமக்கு 0.22. இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1.49 இன்ச்சஸ். இங்கேருந்து சென்டருக்கு உண்டான டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 1.25 டிஸ்டன்ஸு. இங்கே 0.8 வந்து நம்மளுக்கு வித்து. ஸோ நம்ம கால்குலேட்டரில் இப்போ இதோட பாதி வந்து நமக்கு 1.25 1.25 வந்து நமக்கு சென்டர். ஸோ இதோட வித்தை வந்து இது கூட ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1.49 ப்ளஸ் 0.38. இப்போ 1.87 வருது. இப்போ டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். இப்போ இது காப்பி. இப்போ 2.75 மைனஸ் அந்த ஆன்சர் போட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 8.15 வந்து நம்ம தள்ளி வைக்கணும். இப்போது 1.815. ஓகே. இப்போ வந்து ஃப்ரம் அவுட் சைட் ரிலீஃப் வேணாம். ஓகே. இப்போ அப்ளை கொடுத்துக்கலாம். சேம் இன்னொன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். அது இதில் க்ரியேட் பண்ணணும். இதில் என்ன ஆகுனா இங்கேருந்து நமக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.49 செலக்ட் 0.315. ஓகே. இப்போ நம்ம இந்த 2 ஃப்ரான்ஸுமே க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இதில் ஒரு ஹோல் இருக்குது. இங்கேருந்து 1 mm ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் 1 inches. ஓகே. அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறத வந்து போட்டுருவோம். 0.13 ரேடியஸ். நம்மளுக்கு எங்கே வேணும், இந்த கார்னரில் வேணுமா? இப்போ நம்மளுக்கு இந்த கார்னர். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த கார்னர். ஸோ ஸ்கெட்ச் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெக்டாங்கிள் 0.13. ஓகே. ப்ராஜெக்ட் ரெஃபரன்ஸ் அண்ட் தென் ரெஃபரன்ஸ். இதுவும் கோலினியர். இதுவும் கோலினியர். ஒரு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும்? இங்கேருந்து இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 0.43. அது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்? இது வந்து 1.3. அப்போது இதுவும் நம்மளுக்கு 1.3 தான். 0.13. கட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இங்கேருந்து ஒரு ஃப்ளாஞ்ச் போடணுமா? ஃப்ளாஞ்ச் ஃபுல் ஃப்ளாஞ்ச் நம்மளுக்கு எவ்வளோ போதுன்னா 0.13. 0.13க்கு ஃப்ளாஞ்ச் போட்டாச்சு. சரி. இப்போ ஸ்கெட்ச் போயிட்டு இதை ஃபேஸாக வச்சுட்டு ப்ராஜெக்ட்
ஓகே. 0.09. 0.15. 5. 0.30. Okay. So total height 0.37. ஒரு ஃபில்லட் எடுத்துக்குவோம். 0.13. இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு 0.18. ஓகே. இங்கிருந்து நமக்கு ஓகே. ஓகே. டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் பென் கார்னர் யூஸ் பண்ணி இதை வந்து 0.13 ஜஸ்ட் கார்னர் பண்ணோம்னா அழகாக இந்த ப்ரொஃபைல் கிடச்சிரும். ஓகே. இதில் வந்து நம்ம அடுத்து 2 ஹோல் பேலன்ஸ் இருக்குது. ஹோல் கமாண்ட். ஓகே. இங்கிருந்து ப்ரொஜெக்ட் கவ். இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு 1 inches. ஓகே. 1.25. The whole size 0.843. ரூஃபில் அந்த ஒரு ஹோல் போடணும். அந்த ஹோலோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.5. Let it go. இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் 1. 2.06. ஓகே. ஃபினிஷ் 0.5. ஓகே. சாம்பர் இங்கே வந்து 3 சாம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சாம்பர் பார்த்தோம் அப்படின்னா 0.125.
இப்போ இன்னொரு சாம்பர் இருக்குது. அந்த சாம்பரோட சைஸ் பார்த்தோம்னா 0.5. ஓகே, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்க வேண்டியது இருக்குது. இது 0.4 இங்கே உள்ள தள்ளி வச்சுருக்காங்க. அப்போது இந்த ஸ்டிச்சில் நம்ம அப்ளை பண்ணணும். 0.4. ஓகே, பர்ஃபெக்ட். ஃப்ரண்ட் வியூ வச்சுட்டு நம்ம பிஎம்ஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் ஒன் வந்து மார்க் பண்ண வேண்டியதான். பிஎம்ஐ linear dimensions. Okay. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த மாடல் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாடல் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே ட்ராக்கிங் எடுத்து வந்து ஒரு வியூவாக நம்ம வச்சு டைமென்ஷன்ஸ் மட்டும்